ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். 2026 புத்தாண்டு பலன்கள் இறுதியா பார்க்கக்கூடிய ஒரு ராசி, மிகப்பெரிய ராசி, எல்லாம் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இதை நற்செயல் இருக்கா, நல்லது நடந்துராதா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீனராசி அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீனம் குருவோட வீடு, ஜென்மச்சனி, 4ல குரு, 12ல ராகு, 6ல கேது. ஒரு இறுக்கமான ஒரு காலம், ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல், எதை எடுத்தாலும் ஸ்லோ பிரேக், மெல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பிளான் பண்ணா 10 நாள் கழிச்சு நடக்குது. இன்னைக்கு நடக்க வேண்டிய சம்பவம் அடுத்த வருஷத்துக்கு நடக்கிற மாதிரி மூவ் ஆகுது. இப்படி எல்லாமே தடை, தாமதம், நெருக்கடிகளோடவே ஓடிக்கிட்டு இருக்கிற சாமி, எங்களுக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் இருக்காங்கிறத இவங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. அரசு பணி, IAS, IPS உயரதிகாரிகள், பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட். அரசு சார்ந்து இருக்கிறவங்க, அரசியல், அரசாங்கம், இது யார் சார்ந்து இருந்தாலும் வெற்றி. ஏன்னா ராசிக்கு, மீன ராசிக்கு இந்த வருட துவக்கத்திலேயே சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் திக்பலம் அடையுது. 10ஆம் இடத்தில் திக்பலம் அத குரு பாக்குறார். எக்ஸ்ட்ரா போனஸ். அப்போ 9 10, 6 10. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, இந்த குரூப் 1, குரூப் 2, IAS, அதுக்கப்புறம் நீட்டு, இது எல்லாம் நிறைய பாஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் நிறைய தேர்ச்சி பெற்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல மீனம் நிறைய இருக்கும். எழுதி வச்சுக்கணும், இது நடக்கும். இது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிற கிரக பலாபலங்கள். 5 3ல் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கிறான். உங்க முயற்சி எல்லாமே அதிர்ஷ்டமா மாறப்போகுது. முயற்சி எல்லாம் அதிர்ஷ்டம். நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கி சேர்க்கிறது, தங்கத்துல முதலீடு பண்றது, இதெல்லாம் மீனராசிக்காரங்க கண்டிப்பா செய்வீங்க. உங்க சக்திக்கு என்ன முடியுதோ அதை செய்ய போறீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து 10ல திக்பலம். அப்ப வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது, வருமானத்துக்கு குறை இருக்காது. உங்களுக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும். எது? மருத்துவத்துல புரட்சி. இந்த நோய்க்கெல்லாம் மருந்தே இல்லைன்னு இருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்றுவாங்க. அதெல்லாம் நடக்கும். மீனம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி, 12வது ராசி. அங்க யார் உச்சமாகறாங்கன்னு பாருங்க, சுக்கிரன். சொகுசு ராசி. என்ன ராசி? சொகுசு ராசி. லக்ஸுரியா இருப்பேன். கார்ல தான் போவோம், கார்ல தான் வருவோம், மெல்லத்தான் போவோம், மெல்லத்தான் வருவோம், அமைதியாத்தான் இருப்போம், ஆனந்தமா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். இதெல்லாம் இவங்களுடைய கொள்கைகள். ஆனா தன்மானம் ஜாஸ்தி. வீடை ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மீனும். வாகனம், வீடு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு அவங்களால ஜீரணிக்க முடியாது. அட் த சேம் டைம் அந்த இடத்துலதான் புதன் நீசமாகிறார். இவங்க அறிவே இவங்களுக்கு ஆப்பு வச்சிரும். எதோ உலகத்தை கட்டி வில்லா வளைக்கிற மாதிரி யோசிச்சு போய் குபீர்னு விழுந்துடுவாங்க. நீ சொல்ல சிம்பிளா சொன்னா பேசி மாட்டிக்குவான்னு சொல்லலாம். ஆமா, புதன் நாக்கு, பேசி மாட்டிக்குவாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகும். டெஸ்ட் டியூப் பேபியில குழந்தை, இந்த மாதிரி எல்லாம் யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தா குழந்தை டிக் அடிச்சிடலாம். 2வது குழந்தை பற்றி கேட்பவர்களுக்கு 2வது குழந்தை கிடைக்கும். இது ஒரு பெரிய பலம். ப்ரமோஷன், சம்பள உயர்வு, முன்னேற்றம், வளர்ச்சி, இதெல்லாம் எனக்கு வேணும் சார்னா கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்து வளர்ச்சி. வீடு கட்டல, இடம் வாங்குறேன், தோட்டம் வாங்குறேன், வீடு பிளாட் போட்டு விற்கிறேன், மீன்ஸ் இடத்த பிளாட் போட்டு விற்கிறேன், நான் ரியல் எஸ்டேட் பண்றேன், நல்ல வளர்ச்சி அடைவேனா வளர்ச்சி. சார் இதுல குரு ஜாக்பாட் தான். இப்ப கஜகேசரி யோகத்தில் இருக்காரு குரு. சந்திரனுக்கு 4ல் குரு, அடுத்தது 5ல குரு. 5ல் குரு மிஞ்சும் பலம், 5ல் குரு மிஞ்சும் பலம். ராசி பார்க்கிற 5ல குரு இருந்து பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, வெற்றி, முன்னேற்றம், வளர்ச்சி அள்ளி கொடுப்பான். உங்களுக்கு கான்பிடன்ட் கிடைக்கும். நம்ம நல்லா தாப்பா இருப்போம், இனிமேல் கவலை இல்லப்பா அப்படின்னு ஒரு கான்பிடன்ட கொடுப்பாரு பாருங்க குரு பகவான். ரொம்ப நல்லா இருக்கும். குரு யாரு ராசி பாக்குறாருல, ஜூன் மாசத்துக்கு மேல 12ல ராகு இருக்காருல்ல,
இந்த மறைமுகமான கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கம்மி பண்ணிக்கணும். ம். 12ல ராகு இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் இடத்தை இயக்குறாரு. ம். ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா தவறுகள் செய்து மாட்டிக்கொள்வீர்கள். தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும்ங்கிறான். ம். தவறுகளுக்கு தண்டை. பார்த்து இருக்கணும், கவனமா இருக்கணும். திடீர்னு ஒரு 45-50 வயசு மீனராசிக்காரங்க பாருங்க, ஹார்ட் பிரச்சனை வந்துருமோ, வயிறு பிரச்சனை வந்துருமோ, கிட்னி தொந்தரவு ஆயிருமோ, நமக்கு ஏதாவது படுத்துருவோமோ, மருத்துவ செலவு வந்துருமோன்னு பயம் வரும். ம். ஏன்னா அந்த சந்திரனை சனி பார்க்கிறார். மீனராசிக்காரங்க 5 கூடை, 5 தான் அடிவயிறு, பேக் பெயின், முதுகு தண்டுவடம், ம். ம். இதெல்லாம் குறிக்கிற இடம். அப்ப அந்த இடத்த பத்தின பயம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். குழந்தைகளை பத்தி சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் குழந்தைய இடம் மாத்த போறேன், ஸ்கூல் மாத்த போறேன், ஊர் மாத்த போறேன், படிப்பே சிலபஸே மாத்த போறேன், இதெல்லாம் நடக்கும். வாகனத்தை மாத்துற எண்ணங்கள், வீடு மாத்துற எண்ணங்கள், வீடு புதுப்பிக்கிறது, பெயிண்ட் பண்றது, இதெல்லாம் நடக்கும். ஐயா, அந்த 7.5 சனி. 7.5 சனி ஜென்மச்சனியாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ம். சார், யாருக்குதான் 7.5 வராம இருக்கும்? கடவுளுக்கே வருது. கண்டிப்பா. கொரோனா அப்ப பாத்தீங்கல்ல, ம். எல்லா சாமிக்கும் 7.5 சனி தான். ஆஞ்சநேயருக்கு, பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு, ராமருக்கு. கொரோனா அப்ப இதுதான் நடந்துச்சு. மதிப்புக்குரிய நெல்லை கே. வசந்தன் ஐயா அவர்கள் அதை அழகா சொல்லியிருந்தார். கொரோனா அப்ப இப்படி எல்லாம் இருந்துச்சு. அப்ப இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 7.5 சனி எல்லாத்துக்கும் வரும். பக்குவம் தான். எப்படி பக்குவம். பக்குவம் தான். உணர்ந்து வாழணும். ஏன்னா ஜென்மச்சனியாவே இருக்கும்போது. ஆமாம், ஜென்மச்சனியா இருக்கும்போது சந்திரன் மனோகாரகன் சார். உங்க ராசிக்கு மீனத்துக்காரங்களுக்கு 5 கூடையவனே சந்திரன் ஆகிறான். அது மேல சனி போகுது, சும்மா இருப்பாங்களா? புணர்ப்பு தோஷமா வேலை செய்யுது. அப்ப எதையாவது யோசிக்க தெரியாம யோசிச்சு பண்ண தெரியாம பண்ணி மாட்டிக்கிறது, பிரச்சனையில போய் விழுந்துருவாங்க. என்னால முடியல சாமி, காப்பாத்துக்கு சாமிங்கிற மாதிரி போயிடும். பிரச்சனை வர்றதில்லை, இவங்களா போய் விழுந்துறது. அதான் சொல்றேன், இவங்க மீனம் பிரச்சனை என்ன சார், இந்த மீனத்தோட சிம்பிள் பார்த்திருக்கீங்களா? என்ன சிம்பிள்? மீன் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு. ஒரு மீனை கடிக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே பிரசன்னத்துல மீன லக்னம் சோழி லக்னமா விழுந்தா, அந்த லக்னம் விழுந்தாலே அவங்க வம்சத்திலேயோ குலதெய்வத்திலேயோ பங்காளி தகராறு இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு மீனை கடிக்கிற ராசி. யார் மீனராசி மீன லக்னம்னாலும் பங்காளி பிரச்சனை எல்லாம் வாழவே முடியாது சார், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மீனை கடிக்கிற ராசி. ஆமா, அங்கதான் சுக்கிரன் உச்சமாகறான். அஷ்டமாதிபதி பேராசையால எல்லாத்தையும் இழந்து, உணவு பழக்க வழக்கத்தால உடம்ப கெடுத்து, இனிமேல் கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா யோசிக்கணும், கரெக்டா திங்க் பண்ணணும்னு கெட்ட பின்பே ஞானி அப்படின்னா மீனம். ஓ, இனி கரெக்டா வாழலைன்னா நம்ம போய் சேர்ந்துருவோம், உசுறு போயிரு, நீ அவ்வளவுதான், இனி வாழ முடியாதுன்னு ஒரு பயம் அவங்கள நல்வழிப்படுத்தினா அது மீனம். ஆனா குரு யோக குரு நல்ல இடத்துக்கு வர்றாரு, நல்லா இருக்க போறாங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம், எல்லா விதத்திலும் முன்னேற்றம். ஏன்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அவரோட பார்வை அந்த ராசிக்கே உழுகுது. ஆமா, ராசிநாதன் உச்சம் பெற்று தன் ராசியையே பார்க்கிறார். அது சந்திரனையும் பார்க்கிறார். அதாவது 5 கூடைய சந்திரனை பார்க்கிறார். 10 கூடையவன் 5. இப்ப பதவி, வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் அள்ளி கொடுத்துருயா. இதுல எந்த மாற்றம் இல்லைங்க, நல்லா இருப்பாங்க. மீனத்துக்கு ஒரு நல்ல வருடம் தான், நம்ம மோசமான வருடம். 7.5 சனி இருக்குதேங்கிறது ஒரே ஒரு மைனஸ் தான். அதுக்கு மட்டும் உங்களை நீங்க சரிப்படுத்திக்கங்க. சனிக்கிழமையானா பைரவருக்கு போய் நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க, ஒரு அபிஷேகம் பாருங்க, அர்ச்சனை பண்ணுங்க, விரதம் இருங்க. விரதம் இருக்க முடிஞ்சா, அதுக்காக சுகர் பேஷண்ட் சுகர் 400 வச்சுட்டு விரதம் இருந்து கீழே விழுந்துடக்கூடாது. பேச்சை கேட்டு விரதம் இருந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது கடைசியில். அது அப்புறம் உங்க தலையெழுத்தா மாறிடும். விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க, விரதம் இருக்க முடியலன்னா விரதம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கடவுள் கேட்கல. ஆனா விரதம்ங்கிறது தன்னைத்தானே வருத்தி கொள்கிறது. தன்னைத்தானே வருத்தி கொள்கிற பிரகாரத்துக்கு அதிக பலம்யா. நடந்தே போனேன், பழனி யாத்திரை போனேன், பாத யாத்திரை போனேன், நடந்தே போனேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் பலம் இல்லாம போகாது, பெரிய பலம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கர்மா குறையணும். பொதுவா கர்மாவில இருந்து நீங்க வெளியில வரணும் மீனராசிக்காரங்கன்னா, என் அன்னை மதுரை மீனாட்சி போய் நின்றுங்க. காலையில குழந்தை வடிவில் ஆரம்பிச்சு சாயங்காலம் பள்ளியறை பூஜை வரைக்கும் அவங்களுக்கு அந்த வடிவங்கள் 8 வடிவங்கள் மாறுறாங்க. உலகத்திலேயே ஒரு சாமி இருக்கு, அம்பாள் இருக்குன்னா மீனாட்சி தாயா. ஒருத்தர் கர்ம வினையிலிருந்து மீளணும்னா மீனாட்சி விட்ட வழி கிடையாது. யாரை விட்ட? மீனாட்சி. அம்பாள் சக்தியின் உச்சம். அப்ப மீனம் மீனாட்சி. அப்ப மீனாட்சியோட போட்டோ இருந்தா இன்னையிலிருந்து மீனராசிக்காரங்க என்ன பண்றீங்க? மீனாட்சி போட்டோ வச்சு
2 விளக்க போட்டு ஆத்மார்த்தமா கும்பிட்டு வாங்க. டிராவல்ஸ் பண்றீங்களா, மீனாட்சி டிராவல்ஸ். ஹோட்டலா, மீனாட்சி ஹோட்டல்ஸ். எதுக்கெல்லாம மீனாட்சியோ அதுக்கெல்லாம் எம்பளம், சிம்பிள் எல்லாம் வைங்க. மீனாட்சி பயன்படுத்துங்க, மீனாட்சி வழிபாடு பண்ணுங்க, மீனாட்சி சதாகாலம் நினைச்சுக்கிட்டே இருங்க, புடவை சாட்சி வழிபாடு பண்ணுங்க. அதுக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கு, அவ்வளவு சக்தி. திருவிளையாடல் படலம்ல, திருவிளையாடல் நடந்த இடம் இல்லையா, சாதாரண இடமா மீனாட்சி? மதுரையை ஆளும் மீனாட்சி. என்ன வார்த்தை! சிவனை காட்டிலும் அங்க அம்பாளுக்கே சக்தி அதிகம், மீனாட்சிக்கே பவர் ஜாஸ்தி. மீனாட்சிக்கு மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஐயா. அந்த கர்ம வினைகள்லாம் நீங்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஆற்றல் ஐயா. மீனாட்சிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாம் விமோச்சனம் பெறணும், மீனராசிக்காரங்கள்லாம் நன்மை அடையணும்னா மீனாட்சி. உணவு பழக்க வழக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க, வாக்கிங் எக்ஸசைஸ் கரெக்டாக போங்க. போனீங்கனாலே உங்களுக்கு இந்த பெருசாக பாதிக்காது. கொஞ்சம் உங்களுடைய உடம்பு ஃப்ளக்சுவேஷன் ஆகும். இப்போ பயிற்சி ஆகிறதுனால ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகிறது, ரொம்ப உடம்பா இருக்குதுன்னு சொல்றவங்க இழைச்சி போறது, இதெல்லாம் நடக்கும். 2வது குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கும். முதல் குழந்தையே இன்னும் இல்லை சார், கிடைச்சிரும். ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தைங்கிறாங்க, எடுத்துக்கங்க, கிடைக்கும். நல்லதே நடக்கும், எந்த குறையும் கிடையாது. பூர்வீக சொத்துல வெள்ளங்க இருக்கு, பிரச்சனை இருக்கு, நெருக்கடி இருக்குன்னு அது பற்றியும் விமோச்சனத்துக்கு ஆயிரும். அது நல்ல ஒரு மன நிம்மதியை நோக்கி பயணிப்பாங்க, வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. புத்தாண்டு தெம்பான புத்தாண்டு. மீனம் அப்படி தெம்பா எந்திரிச்சு நின்று அப்படி ராயல் சல்யூட் அடிக்கும். மகுடம் சூடியே தீரும். மீனத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. இதுல உங்க சுயஜாதகம், அதாவது உங்களுடைய சனி இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேற என்ன கிரகம் இருக்கு? இப்ப கோச்சாரத்துல சனி, அடுத்தது கோச்சாரத்துல குரு வரும்போது உங்க ஜாதகத்துல அந்த குரு வர இடத்துல என்ன கிரகம் உட்கார்ந்து இருக்கு, இதையெல்லாம் பார்த்துக்கணும். ஆமா, நீங்க சும்மா பொதுப்படையா இதவே வச்சுட்டு பேசிக்காம, பொதுவா கோச்சாரத்துல நீங்க பிறக்கும் போது இருந்த கிரகத்தின் மேல என்ன கிரகம் எல்லாம் பயணிக்குது, அது எந்த வகையில உங்களுக்கு நல்லதை செய்யும், என்ன தசாபுத்தி இருந்தா உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறது எல்லாம் பார்த்து உங்க வீட்டு அருகில் இருக்கிற ஜோதிடர்கள், உங்க நண்பர்கள் யாரேனும் ஜோதிடர்கள், உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடத்துல காண்பித்து நீங்க நலம் பெற்று வளம் பெற்று வாழ உங்களை நான் வாழ்த்துறேன். 12 ராசி அன்பர்களுக்கும் 2026 புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டாக அமைந்து ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு, மகுடங்கள் சூடி மணிமகுடமாய் வாழ்க்கை வளர்ந்து இன்னும் விருட்சமாக வளர்ந்து நிச்சயம் எந்த விதமான தோஷம், சாபம், கோபம் இல்லாமல் குலதெய்வ ஆசியுடன் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ 12 ராசி அன்பர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.